நாம இப்ப எந்த யுகத்துல இருக்கோம்? யுக மாற்றத்த பத்தி ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னமும் நம்மளுக்குள்ள நெறைய ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. ஆக்சுவலி நம்ம இங்க தான் இருக்கோம். ரொம்ப பேரு சாதாரணமா சொல்றது என்னன்னா, நம்ம கலியுகத்துல இருக்கோம். கலியுகம் முத்திருச்சு. கலியுகத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம சாதாரண சாதாரண மக்கள்லேருந்து எல்லாருமே அது ஒரு அ வாழ்க்கையில ஒரு பகுதியாவே ஆயிடுச்சு கலியுகம் அப்படின்ட்டுன்னு. அந்த ஒரு மென்டாலிட்டிலயே நம்ம இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது உண்மையா? கூட இப்ப சமீபமா நெறைய பேர் சொல்றாங்க, "இல்ல கலியுகம் இல்ல மாறிருச்சு. நம்ம வேற ஒரு யுகத்த நோக்கி போயிட்டு இருக்கோம்ன்னு" சொல்றாங்க. ஆனாலும் அப்படி சொல்லப்பட்டாலும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி சொல்றாங்க. அந்த கால கணக்கீடு ஒவ்வொரோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்த்தீங்கன்னா வேற வேற மாரி இருக்கு. அப்ப உண்மையிலே மனிதர்கள் உண்மையிலே கலியுகத்துல தான் இன்னமும் இருக்குமா? இல்ல யுகம் மாறிட்டு இருக்கு. கலியுகம் முடிஞ்சுதா? அது எப்ப முடிஞ்சது? இப்ப நம்ம எதுல இருக்கோம்? நம்ம இப்ப நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட மைண்ட்லாம் எங்க இருக்குன்ட்டுன்னு ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃப்யூஷன்லயே இருக்கும். அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு யுக மாற்றத்த பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அது குயிக் வீடியோ. ஒரு சின்ன வீடியோ தான் அது. இப்ப இந்த வீடியோல நானு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி அவர்கள் வழங்கிய த ஹோலி சயின்ஸ் புத்தகத்துல உள்ள அந்த இன்ஃபர்மேஷன், அதாவது அவர் முன்னுரையில தான் இத பத்தி பேசியிருப்பாரு. அதுல அவர் இந்த கால கணக்கீட பத்தி புரிய வச்சிருப்பாரு. அவரோட ஆராய்ச்சியின்படி கால கணக்கீடு உண்மையிலே நம்ம எப்படி அத பார்க்கணுன்ட்டுன்னு ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி அவர்கள் சொன்னத வச்சு கிருஷ்ண பரமாத்மா டிபார்ச்சருக்கு அப்புறம் அத நம்ம சும்மா ஒரு சின்ன ரீகான்சிலேஷன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேல சமீபத்துல 2025ல அன்பாலயம் வெளியிட்ட கிருஷ்ண பரமாத்மா குறிப்பிட்டிருந்த இந்த கலியுகத்தோட சாஸ்திரம் என்ற புத்தகத்துல அவரு ஒரு டைம் பீரியட் சொல்லியிருந்தாரு. அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதா இந்த வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஆராய்ச்சியோட முடிவில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடச்சிச்சு. அந்த சர்ப்ரைஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு மேலே முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தெளிவு என்னோட தேடல் அப்படியே இது என்னதான் ஆக்சுவலி என்னதான் எதுதான் கரெக்டு எதுதான் உண்மையாக இருக்கும். ஏன்னா ரெண்டு கிளாஷ் ஆகாதுல்ல. ஏன்னா கடவுள் கொடுத்தது அந்த ஒரு கேள்வி எனக்குள்ள எப்படி, ஏன்னா எல்லாமே ஒரே மூலத்துல தான் வந்திருக்கும். குருமார்கள் தான் வழிகாட்டி. அந்த குருமார்கள் அவங்க சொன்ன விஷயமும் இறைவர்கள் நம்ம கொடுத்த விஷயமும் ஏன் எப்படி சிங்க் ஆகாம இருக்கும்? ஏதாவது சிங்க் இருக்கணுமே. மேபி நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு நம்மளோட மனித அறிவுல அதை புரிஞ்சிக்க முடியல. பட் ஆனால் கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ரீசர்ச் எப்படின்னா, ஸோ நம்ம சுவாமிஜி சொன்னதை பற்றி நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த ரீசர்ச் 3 மாடல் பற்றி. ஒன்று இந்த த ஹோலி சயின்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அதோட பாயிண்ட்ஸ். ரெண்டாவது நம்ம பேசிக் சிம்பிள் கல்குலேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் லார்ட் கிருஷ்ணா டிபார்ச்சர். பிறகு அன்பாலயம் வெளியிட்ட இந்த கலியுக சாஸ்திரம் என்ற புத்தகத்தில் கிருஷ்ண பரமாத்மா குறிப்பிட்ட அந்த கணக்கும் இதோட மேட்ச் ஆகுதா? இதுதான் அந்த ரீசர்ச்சோட ஆப்ஜெக்டிவ். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு செங்கோட்டு வேலன் கருணை வித் அனு. பாரம்பரிய யுக கணக்கின்படி நமக்கு இன்னும் 4 லட்சம் ஆண்டுகள் இருக்கு கலியுகம் முடியறதுக்கு. இது உண்மையிலே நீங்க நம்புறீங்களா? சுமார் 5000 வருடங்கள் மட்டும்தான் கடந்துள்ளது. அப்ப இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் நாம இன்னும் இருள்ல தான் இருக்க போறோமா? இருள் நிறைந்த இந்த கலியுகத்துல தான் வாழ போறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எதிர்பார்த்த அந்த ஒளி, அதாவது அந்த புது யுகம் ஏற்கனவே வந்திருந்தா, கலியுகம் ஏற்கனவே முடிஞ்சிருந்தா, பாரம்பரிய யுக கணக்குல பிழை இருந்தால், ஆமாங்க, சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி த ஹோலி சயின்ஸ் புத்தகத்துல பாரம்பரிய யுக கணக்கு தவறுண்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணமும் அவர் சொல்லியிருக்காரு. இரண்டாவது, உண்மையான கலியுகம் எப்ப முடிந்தது? வானியல், கால சுழற்சி மற்றும் மனிதனோட அறிவின் பரிணாம வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் இந்த கணக்கீட்டை கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மொத்தம் 4 யுகங்கள் உள்ளது. முதல்ல சத்திய யுகம், அப்புறம் திரேதா யுகம், துவாபர யுகம், கடைசியா இந்த கலியுகம். இந்த 4 யுகங்கள் சேர்ந்தது தான் ஒரு சதுர யுகம். இந்த கலியுகம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு சதுர யுகம் முடிவடைகிறது. பாரம்பரிய கணக்குப்படி மொத்தமா இந்த 4 யுகங்கள் முடிவு அடைவதற்கு 4.32 மில்லியன் ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலியுகம் முடியறதுக்கு பல லட்சம் ஆண்டுகள் இன்னும் மிஞ்சி இருக்கு. அப்ப இதை கேட்கிறப்ப மனிதர்களுக்கு என்ன தோணும்னா, இன்னும் நீண்ட காலம் இருக்கு இந்த கலியுகம் முடியறதுக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். அப்ப அது வரைக்கும் மனிதர்கள் வாழ்க்கையில முன்னோக்கி போக மாட்டாங்க. இன்னமும் போக போக கீழ் நோக்கி தான் போவாங்க. இன்னும் ஆன்மீகமா உயர முடியாது. இன்னும் பல கொடூரங்களை, பல துன்பங்களை மனிதர்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாங்க. இது என்ன செய்யும்னா, மனிதர்களை விழிப்படைய விடாம தூங்க வைக்குமா.
ஏன்னா மனிதர்கள் தான் தெரியும், நம்ம இன்னும் கலியுகத்தில் தான் இருக்கும் அந்த நினைப்பு இருக்கிறப்ப, நம்ம எண்ணம் இருக்கிறப்ப சொல் மற்றும் அதோட செயலும் வந்துட்டு அதை நோக்கி தான் நம்மளுக்கு போகும். இதனால் என்ன ஆகுதுன்னா மனிதர்கள் வந்துட்டு சீக்கிரமா விழிப்படைய மாட்டாங்க. ஆனால் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி இந்த விளக்கத்தை அவர் ஏற்கவில்லை. அதனால்தான் மனிதர்கள் தெளிவு வரணும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டுச்சு. இந்த புத்தகம் ஆக்சுவலி காலத்தை குறிப்பிட்டு எந்த யுகத்துல இருக்கோம் அதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் கிடையாது. இதுல இந்த இன்ட்ரோடக்ஷன், அதாவது முன்னுரையில தான் இதை பத்தி அவர் பேசியிருப்பாரு. இந்த புத்தகத்தோட மெயின் நோக்கம் என்னன்னா மதங்களோட ஒற்றுமையை பத்தி தான் பேசியிருப்பாங்க. எல்லா மதமும் ஒரே ஆன்மீக பாதையை நோக்கி தான் போகுது, அதை பத்தி தான் இந்த புத்தகத்தோட மெயின் நோக்கம். சரி, சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி என்பவர் யார்? சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி இந்தியாவில் பிறந்தவர். அவர் ஒரு கிரியா யோகி, ஆன்மீக மரபான கிரியா யோக பரம்பரையை சார்ந்தவர். அவர் லஹரி மகாசயா அவருடைய சீடர் மற்றும் பரமஹம்ச யோகானந்தரின் குருவும் ஆவார். அவர் ஒரு யோகி மட்டுமல்ல, ஜோதிடம், வானியல், வேத ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை ஒருங்கிணைத்த மனித வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை விளக்கிய ஞானி. கும்பமேளாவில் ஒரு சந்திப்பு உலகையே மாற்றியது. அந்த ஒரு தருணம் காரணமாக த ஹோலி சயின்ஸ் உருவானது. பாபாஜி மரணமற்ற யோகி, லஹரி மகாசயாவின் குரு, ஆன்மீக உலகின் பெரிய ஆதாரம். யுக்தேஸ்வரகிரி அவர்களுக்கு அவர் ஒரு பரமகுரு. 1894 ஆண்டில் நடந்த கும்பமேளாவில் ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி பாபாஜி அவர்களை சந்தித்தார். பாபாஜி அவரிடம் சொன்னது, அனைத்து மதங்களையும் இணைக்கும் உண்மையை உலகிற்கு கூறு என்று. பாபாஜியின் கட்டளையின்படி சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி இந்த த ஹோலி சயின்ஸ் என்ற புத்தகத்தை எழுதினார். த ஹோலி சயின்ஸ் என்ற புத்தகம் எழுதப்பட்ட முக்கிய காரணங்கள்: மத ஒற்றுமை, கிறிஸ்துவமும் இந்து மதமும் ஒன்றே, உண்மையை தெளிவுபடுத்த, மக்கள் குழப்பத்தை அகற்ற, அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தை இணைக்க, யுகங்கள் பற்றிய உண்மை விளக்கம், மனித முன்னேற்றம், மனிதன் ஆன்மீகமாக வளர வேண்டும் என்ற முக்கிய காரணத்துக்காகவே இந்த புத்தகம் த ஹோலி சயின்ஸ் என்ற புத்தகம் எழுதப்பட்டது. வாங்க த ஹோலி சயின்ஸ் கூறும் உண்மையை பத்தி பார்க்கலாம். இந்த ஹோலி சயின்ஸ் புத்தகத்துல இந்த கால கணக்கீடு எதை பேஸ் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னா, மெயினா 3 விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்று ஆஸ்ட்ரோனோமி படி ஆட்டம்னல் எக்கினாக்ஸ், வேர்னல் எக்கினாக்ஸ் பேஸ் பண்ணியும், சூரியனோட பொசிஷன் டுவர்ட்ஸ் த கிராண்ட் சென்டர்னு சொல்லப்படுற விஷ்ணு நாபிக்கு சூரியன் மிக அருகில இருக்கா இல்லை மிக தூரமாக இருக்கா, அதோட பொசிஷன் பேஸ் பண்ணியும், மனிதரோட வளர்ச்சி, பரிமாண வளர்ச்சி, கண்டுபிடிப்புகள், உலக அமைதி, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கணக்கை துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஆரியண்டல் ஆஸ்ட்ரோனோமி படி சந்திரர்கள் அதோட கோள்களை சுற்றி சுழல்கின்றன. கோள்கள் அதோட அச்சில சுழல்கின்றது. சந்திரர்களும் அதன் கோள்களும் சேர்ந்து சூரியனை சுழல்கின்றன. அதே போலதான் இந்த சூரியனும் சூரிய குடும்பமும் இணைந்து இரட்டை நட்சத்திரத்தை மையமாக கொண்டு சுமார் 24,000 ஆண்டுகள் சுழல்கின்றதா. இரட்டை நட்சத்திரம் என்று சொல்லப்படுறது இந்த டுவல் ஸ்டார், அதைதான் மையமா வச்சு 24,000 ஆண்டுகள் இந்த சூரியன் சுழல்கின்றதா. இததான் எக்கனாக்ஷியல் பாயிண்ட் சொல்ற சமநிலை புள்ளிகள், அதாவது ராசி சக்கரத்திலிருந்து பின் செல்கின்ற இயக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விண்வெளி தோற்றம். அதே போல சூரியனுக்கு இன்னும் ஒரு இயக்கமும் உள்ளதா. அதாவது விஷ்ணு நாவி என்று சொல்லப்படுற மகா மையத்தை சுற்றுகின்றதாம். அதாவது கிராண்ட் சென்டர், அததான் விஷ்ணு நாவி சொல்றாங்க. சூரியன் தனது இரட்டை நட்சத்திரத்தை சுற்றும் பொழுது இந்த மகா மையத்திற்கு மிக அருகில் வரும் போது தர்மம் மிகுந்த வளர்ச்சி அடைகிறதாம். மனிதனோட அறிவாற்றல் அதிகரிக்குதா, புரிதல் விரிவடைகிறது, சிந்தனையில் வேகம் அதிகரிக்கிறது, ஆழமான ஆன்மீக ரகசியங்களையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியுமா. எப்போ இந்த சூரியன் இந்த மகா மையத்திற்கு, அதாவது விஷ்ணு நாபிக்கு அருகில் வரப்ப. அதே 12,000 ஆண்டுகள் கழித்து சூரியன் தன் பாதையிலிருந்து பிரம்ம இயக்கமான, அதாவது இந்த விஷ்ணு நாபியை தான் பிரம்மம்னு சொல்றாங்க, இந்த மகா மையத்திலிருந்து மிக தொலைவான இடத்தை அடையும் போது என்ன ஆகுதுன்னா தர்மம் குறையுதாம்.
மனிதன் பொருளாதார உலகின் மேற்பரப்பை தாண்டி வேற எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. ஒரு நாள்ல காலை, மதியம், மாலை, இரவு வருவது போல மனிதனோட அறிவும் உயர்ந்து பின்னர் குறைந்தும் மீண்டும் உயர்கின்றனவாம். அதே போலதான் இந்த காலங்கள், கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம் வருவது போல அறிவுக்கும் பருவங்கள் இருக்காம். சோ ஒவ்வொரு யுகத்திற்கும் தொடக்கமும் முடிவும் இருக்கு. அததான் சந்திக்காலம் சொல்றாங்க. ஒவ்வொரு யுகமும் திடீரென தொடங்கவோ முடிவதோ இல்ல. விடியற்காலை போலவும் மாலை கதிர் போலவும் மெதுவாக தான் மாற்றம் அடைகிறது. அதாவது இன்னைக்கு கலியுகம் முடிஞ்சு நாளைக்கு சத்தியுகம் வரப்போறது இல்ல. அது ஒரு டிரான்சிஷன். எப்படி அந்த காலங்கள் மாறுதோ, எப்படி அந்த பருவங்கள் மாறுதோ, அதே போலதான் இந்த யுகங்களும் அதோட டிரான்சிஷன் நடக்கும். இததான் சந்தின்னு சொல்றாங்க. இதுல மொத்தம் 12,000 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. ஒரு சுழற்சி, அதாவது ஏறும் சுழற்சி 12,000 ஆண்டுகள், இறங்கும் சுழற்சி 12,000 ஆண்டுகள், மொத்தம் 24,000 ஆண்டுகள் உள்ளன. ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி என்ன சொல்றாருன்னா, மொத்த சுழற்சி யுக கணக்கு 24,000 ஆண்டுகள் மட்டுமே என்று சொல்கிறாரு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவர் மனு சம்பிரதா மற்றும் சத்திய யுகத்துல வாழ்ந்த ரிஷிகளோட குறிப்புகளை கூட ஆராய்ந்திருக்காரு. அங்க குறிப்பிட்டிருந்தது என்னன்னா, முழு யுக சுழற்சி 4.32 மில்லியன் ஆண்டுகள் அல்ல, அது சுமார் 24,000 ஆண்டுகள் மட்டுமே. இந்த டயக்ராம பாருங்க. 11,500 BC-ல சூரியன் மகா மையத்துக்கு, அதாவது விஷ்ணு நாபின்னு சொல்றப்படுற இந்த மகா மையத்துக்கு மிக அருகாமையில இருந்தது. டைரக்ட் ஆப்போசிட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல AD 500ல சூரியன் மகா மையத்திற்கு ரொம்ப தொலைவா, அதாவது ஃபாரஸ்ட் பாயிண்ட்னு சொல்றாங்க. இது நியரஸ்ட் பாயிண்ட். கிமு 11,501ல சரத்கால சமநிலைன்னு சொல்லப்படுற இந்த ஆட்டம்னல் எக்கனாக்ஸ் மேஷ ராசியில இருந்த போது சூரியன் மகா மையத்திலிருந்து விலக தொடங்கியதாம். அப்போ மனிதனோட அறிவு குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இறங்கும் யுகம் 11,501ல தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப தான் சத்திய யுகம் 4,800 ஆண்டுகள் இறங்க ஆரம்பித்ததாம். சத்திய யுகம் இறங்கும் சத்திய யுகத்துல மனிதர்களோட அறிவு, ஆன்மீக அறிவை இழக்கப்பட்டது. பிறகு 3,600 ஆண்டுகள் திரேதா யுகம் இறக்கம். இதுல மனிதனோட அறிவு தெய்வீக காந்த ஆற்றலின் அறிவை இழந்ததாம். அதே போல துவாபர யுகம் 2,400 ஆண்டுகள் துவாபர யுகம் இறக்கம். இதுல மனிதர்களோட அறிவு மின்னியல் அறிவு நம்ம இழந்தோமா. பிறகு கலியுகத்துல, அதாவது 1,200 இறங்கும் கலியுக ஆண்டுகள்ல மனிதர்கள் பொருளாதாரத்தை தவிர வேறு எதையும் யோசிக்கவோ புரிந்து கொள்ளவோ முடியாமையா போனது. இந்த கிபி 500 காலகட்டத்துலதான் மிக இருளான, அதாவது டார்க்கஸ்ட் ஏஜ்னு சொல்றாங்க. ஏன்னா அதுதான் மிக இருண்ட காலகட்டத்தின் உச்சம் அப்படின்னு விவரிச்சிருக்காங்க. ஏன்னா AD 499, அதாவது 499ல மனிதனோட அறிவு மிக குறைந்த நிலையில இருந்துச்சாம். அதுக்கப்புறம் தான் அது மீண்டும் வளர தொடங்கியதாம். ஏன்னா சூரியன் மகா மையத்தில இருந்து, அதாவது விஷ்ணு நாபியில இருந்து மிக தொலைவான இடத்துல பாயிண்ட்ல இருக்கிறப்பதான் மனிதனோட டார்க்கஸ்ட் ஏஜ்னு சொல்றாங்க. அதாவது யுகத்தோட டார்க்கஸ்ட் ஏஜ்ன்னு மிக இருண்ட காலம்னு சொல்றாங்க. கிபி 499 முதல் சூரியன் மகா மையத்தை நோக்கி நகர ஆரம்பித்தது. அப்பதான் மனிதனோட அறிவு மெதுமெதுவாக வளர்ச்சி அடைந்தது. இதுதான் அசெண்டிங் யுகாஸ்ன்னு சொல்றாங்க. மனிதன் நுண்ணிய மின்சார தன்மைகளை, அதாவது சூட்சும பூதத்தை பத்தி அசெண்டிங் கலியுகால அந்த டைம்ல அவங்களால உணர முடியல. அந்த டைம்ல உலகத்தோட அமைதி மிகவும் குறைவாகவே இருந்தது. பிறகு மாற்று காலம், அதாவது சந்தி காலம் என்று சொல்லப்படுற இந்த 100 ஆண்டுகள் டிரான்சிஷன் நடந்தது. அதாவது அசெண்டிங் கலியுகால இருந்து அசெண்டிங் துவாபர் யுகா 100 இயர்ஸ் சந்தி காலம்னு சொல்றாங்க. இந்த இணைப்பு காலகட்டத்துல என்ன நடந்துச்சுன்னா, நுண் ஆற்றல்களை, அதாவது இந்த எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட மின்சார தன்மைகளை மனிதர்களை கவனிக்க தொடங்கினார்கள். அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா அமைதி மேம்பட்டது. 1600ஆம் ஆண்டு முதல் நிறைய அறிவியல் வளர்ச்சிகள் ஏற்பட்டன. அதுல முக்கிய கண்டுபிடிப்புகளும் அந்த தருணத்தில் தான் நடைபெற்றது. அதாவது மின்சாரம், காந்தம், ஆற்றல், வானியல் விதிகள், தொலைநோக்கி, நுண்ணோக்கி, ஈர்ப்பு விசை,
மற்றும் இயந்திரங்கள்லாம் வந்துட்டு அந்த காலகட்டத்துல தான் வந்துட்டு நடைபெற்றது. அதே போல மனித சமூகமும் அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து அடைந்தது. நாடுகள்ல கூட நிறைய முன்னேற்றமும் சுதந்திரமும் கிடைக்கப்பட்ட தருணம் தான் இந்த காலகட்டம். 1899 துவாபர சந்தி முடிவுக்கு அப்புறம், அதாவது கலியுகமும் துவாபர யுகமும் முடிவுக்கு பிறகு மனிதன் உண்மையான துவாபர யுகம் வந்து, அதாவது அசெண்டிங் துவாபர யுகம் வந்து ஆரம்பித்தது. மனிதன் மின்சாரம் மற்றும் ஆற்றலை புரியும் திறன் பெற்றான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, துவாபர யுகம் என்றால் என்ன? துவாபரா என்ற சொல் வந்துட்டு த்வித என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்ததாம். அதோட பொருள் என்னன்னா டுவாலிட்டி, அதாவது இரட்டைத்தன்மை. இந்த புத்தகத்துல சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் இதை ஏஜ் ஆஃப் எனர்ஜி, அதாவது சக்தியை புரிந்து கொள்ளும் யுகம்னு சொல்றாரு. மனிதன் கலியுகத்துல மனிதன் பொருளை மட்டும்தான் பார்த்தானாம். ஆனா துவாபர யுகத்துலதான் மனிதனால அந்த பொருளுக்கு பின்னால இருக்கும் சக்தியை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. 1700 காலகட்டத்துக்கு முன்பு உலகம் எப்படி இருந்துச்சு? தகவல் பரிமாற்றம் மெதுவாக இருந்தது. பயணம் மிகவும் கடினமாக இருந்தது. தூரம் வந்துட்டு ஒரு பெரிய தடையா இருந்தது. ஆனா இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி, ரேடியோ வேவ்ஸ், இன்டர்நெட், மொபைல் போன்ஸ், வைஃபை, சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத சக்திகளின் பயன்பாடுகள் தான். நாம் மின்சாரத்தை வந்து பார்க்க முடியாது. ஆனால் அதன் விளைவுகளை வந்துட்டு நம்ம அனுபவிக்கிறோம். நம்மளால வந்து வைஃபையை பார்க்க முடியாது. ஆனால் அதுதான் உலகத்தை வந்து இணைக்குது. நாம் ரேடியோ வேவ கூட பார்க்க முடியாது. ஆனால் அது தகவலை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரையும் தாண்டி கொண்டு செல்கிறது. இதை சக்தியை புரிந்து கொள்ளும் யுகம் மாதிரி தானே இருக்கு. இது கலியுகம் மாதிரி தெரியலையே. ஏன்னா கலியுகம்னா ஒரு டார்க்கஸ்ட் ஏஜ், அதாவது மனிதனோட அறிவு வந்து குன்றி இருக்கும். ஆனா இப்ப நடக்கிறதுலாம் நீங்க பாருங்க, எப்படி நம்ம ஒரு அட்வான்ஸா நம்ம இருக்கோம்ட்டுன்னு. அது மட்டுமா, அணுவும் ஒரு சக்தி தான். அதாவது நவீன அறிவியல் என்ன சொல்லுது? எல்லாமே அணுக்களான உருவாக்கப்பட்டவைன்னு சொல்லுது. அதாவது அணு, ஆட்டம்ஸ். நாம் பார்க்கும் உடல், மரம், மலை, பூமி, நட்சத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு அணுக்களின் கூட்டமைப்பு தான். ஆனா மேலும் அழகாக சொன்னா அணுவும் ஒரு சக்தியே தானே. மேட்டர் itself it contains எனர்ஜி. இதுவே துவாபர யுகத்தின் அடையாளம். மனிதன் பொருளில் இருந்து சக்திக்கு செல்கிறான். விசிபிள் இருந்து இன்விசிபிளை புரிந்து கொள்கிறான். அப்ப நாம துவாபர யுகத்துல தானே இருக்கும். சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி இதைதான் முன் வைக்கிறாரு. இதுல இருந்து என்ன புரிகிறது? நாம இன்னும் கலியுகத்துல தான் இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? நம்மளோட யுக கணக்குல தவறு உள்ளது. அத சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி அவர்கள் தெளிவாக கூறுகிறார். இந்த தவறு முதல்ல ராஜ பரீட்சித் காலகட்டத்துல ஏற்பட்டதாம். அது முந்தைய இறங்கும் துவாபர யுக முடிவுக்கு பிறகு ஏற்பட்டது. அப்போது மகாராஜா யுதிஷ்டர் கலி யுகத்தின் அறிகுறியை கவனித்து தன் பேரனான பரீட்சித்திற்கு வந்துட்டு ஆட்சியை ஒப்படைத்து இமயமலைக்கு சென்றார். அதன் பின்னர் மற்ற அறிவாளிகளும் வந்துட்டு இமயமலைக்கு போனதுனால அந்த கலியுக கால கணக்க வந்துட்டு சரியா புரிந்து கொள்ள யாரும் அரண்மனையில வந்து இல்லை. அதனால அடுத்த 2400 ஆண்டுகள் துவாபர யுகம் முடிந்த பின் கலியுகத்தை வந்துட்டு துல்லியமா தொடக்கி கணக்கிட யாரும் முன் வரவில்லை. அதனால்தான் இந்த தவறான கணக்கில் கலியுகத்தின் முதல் ஆண்டு, அதாவது 2401 என்று குறிப்பிடப்பட்டதாம். கிபி 499ல உண்மையான கலியுகத்தின் 1200 ஆண்டுகள் வந்து முடிவடைந்த பின் சூரியன் தனது பாதையிலிருந்து மகா மையத்திலிருந்து மிக தொலைவில் இருந்தது. அப்போது கலியுகம் 1200 ஆண்டுகள்னு குறிப்பிடாம 3600 ஆண்டுகள்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கணிப்பு வந்து தவறுன்னு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதன் பிறகு ஏழு கலியுகம், அதாவது அசெண்டிங் கலியுகம் தொடங்கியதுனால வந்துட்டு சூரியன் வந்துட்டு மெல்ல மெல்ல மகா மையத்திற்கு போகிறப்ப மனிதனோட அறிவு வந்து வளர ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல பஞ்சாங்க பிழைய வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவர்களின் அறிவு இன்னும் முழுமையாக வளராதனால பிழையோட காரணத்தை வந்து புரிந்து கொள்ள முடியலையாம். அவர்கள் வந்து சமரசமாக அந்த 1200 ஆண்டுகள் சாதாரண மனித ஆண்டுகள் அல்ல, அது வந்து தெய்வ ஆண்டுகள் என கருதி தெய்வ ஆண்டுகள் பேஸ் பண்ணி இந்த கணக்கு, அதாவது 432,000 மனித ஆண்டுகள்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து முற்றிலும் தவறுன்னு சொல்றாரு. இந்த முக்கிய கணக்கு பிழை வந்து என்னன்னா, உண்மையான கலியுகம் வந்து 1200 ஆண்டுகள் தான். ஆனா அது தவறா 3600 ஆண்டுகள்னு
மாற்றி பிறகு தெய்வ ஆண்டுகளாக 432,000 ஆண்டுகள்னு மாற்றப்பட்டது. இதுதான் வந்துட்டு மிக முக்கிய பிழைன்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து திருத்த முயற்சி பண்ணியிருக்காங்க துவாபர யுகத்துல சில அறிஞர்கள். ஆனா பிழைய உணர்ந்தவங்க வந்துட்டு அதோட காரணத்தை வந்து அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அதனாலதான் இந்த ஆண்டை வந்துட்டு மனித ஆண்டு மற்றும் தெய்வ ஆண்டாக மாற்றப்பட்டது. சோ ஓவராலா த ஹோலி சயின்ஸ் புத்தகத்துல யுகா பத்தி அவங்க கொடுத்த கேரக்டர்ஸ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கலியுகாவை வந்துட்டு சுவாமி யுக்தேஸ்வர் கிரி வந்துட்டு த ஏஜ் ஆஃப் மெட்டீரியலிசம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்துட்டு மனிதன் வந்துட்டு பொருளாதாரத்தை தவிர வேற எதையும் அவங்களால யோசிக்க முடியாது. அடுத்த யுகா வந்து துவாபர யுகா. இத வந்துட்டு ஏஜ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்துட்டு சூட்சம பூதமான எலக்ட்ரிசிட்டி விஷயங்களை வந்துட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே போல டெக்னாலஜி வளர்ச்சி, சயின்டிபிக் டிஸ்கவரிஸ் போல நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்துல மனிதர்கள் வந்துட்டு செல்பிஷாவும் இருப்பாங்க. அடுத்து வர்றது வந்துட்டு திரேதா யுகா. இத வந்துட்டு த ஏஜ் ஆஃப் தாட்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல வந்து மனிதனோட மென்டல் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களால வந்துட்டு ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். தெளிப்பதி எல்லாம் வந்துட்டு மிக சகஜமாக நடக்கும். எல்லா மக்களும் வந்து பீஸ் லவ்விங் பீப்புளாவே இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே சமயத்துல வந்துட்டு அவங்க மத்தவர்களையும் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறது, எல்லார்கிட்டயும் அன்பாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இந்த ஏஜ் ஆஃப் தாட்டை வந்து பாக்குறாங்க. அப்புறம் இறுதியா வருது வந்துட்டு இந்த சத்திய யுகம். இந்த சத்திய யுகத்தை வந்துட்டு தி ஏஜ் ஆஃப் ஸ்பிரிட் சொல்றாங்க. இது ஏன்னா இந்த டைம்ல வந்துட்டு நம்மளோட அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் வந்து வெரி ஹை லெவல்ல இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு மனிதர்களை வந்துட்டு டெமி காட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து கடவுளோட ரொம்ப அருகில இருக்கிறதுனால அவங்களும் வந்துட்டு கடவுள் மாதிரி அவங்களால பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் அவங்களால வந்து சொந்தமா செய்ய முடியும். எல்லாருக்கிட்டையும் அனைவருக்கிட்டையும் வந்துட்டு உள்ள இறைவனை வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஹையஸ்ட் யுகா. இத பேஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது, நாம இப்ப எங்க இருக்கோம்ட்டுன்னு. கண்டிப்பா நம்ம துவாபர யுகத்துல தான் இருக்கோம். ஏன்னா டெக்னாலஜிஸ் வந்துட்டு பூமிங் ஆயிட்டு இருக்கு. அட்வான்ஸ் டே பை டே அட்வான்ஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதே மேல மக்களும் வந்துட்டு செல்ஃபிஷாவும் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கும் வந்துட்டு அந்த அந்த வளர்ச்சி வந்துட்டு இங்கதான் இருக்கு. பட் இன்னும் நம்ம இன்னும் திரேதா யுகத்துக்கு போகல. ஏன்னா ஸ்டில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷன் வந்துட்டு இப்ப நம்ம ரொம்ப பேர் செய்றாங்க. ரொம்ப மினிமல் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். பட் ஆனா த ஏஜ் ஆஃப் தாட் வந்துச்சுன்னா அந்த டைம்ல வந்துட்டு மென்டல் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு பிட்வீன் இந்த 3 யுகாஸ்ல நம்ம கண்டிப்பா இந்த துவாபர யுகால இருக்கும்ட்டுன்னு நம்மளால உணர முடியும். இப்பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ட்ரெடிஷ்னலா நமக்கு சொல்லப்பட்ட அந்த யுக கணக்குகள் வந்துட்டு தவறு. ஸ்ரீ யுக்தேஸ்வரின் கணக்குப்படி மொத்தம் 12,000 ஆண்டுகள் ஒரு சுழற்சி, 2 சுழற்சிகள் அதாவது அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் சேர்த்தா மொத்தம் 24,000 ஆண்டுகள் மட்டுமே. இப்ப நாம இந்த வீடியோவின் மிக சுவாரஸ்யமான பகுதிக்கு போக போறோம். சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர கிரி த ஹோலி சயின்ஸ் புத்தகத்துல குறிப்பிட்ட அந்த யுக கணக்குகளை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து நான் அவர் கொடுத்த அந்த யுக கணக்கை பேசிஸா எடுத்து கிருஷ்ண பரமாத்மா துவாபர யுகத்துல பிரிந்து சென்ற பிறகு அந்த கணக்கீடையும் சமீபத்தில் வந்த கிருஷ்ண பரமாத்மாவோட சேனலிங் மெசேஜ்ல குறிப்பிடப்பட்டிருந்த அந்த கால கணக்கையும் ஒப்பீடு செய்து பார்த்ததுல எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபைண்டிங், அதாவது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த இந்த கிளாரிட்டி, இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, நம்ம வந்துட்டு இப்ப இந்த 3 மாடலை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேஸ் நம்ம எடுக்கிறது வந்து ஹோலி சயின்ஸஸ் சொல்லப்பட்ட அந்த டைம் லைன் தான் நம்ம பேஸ் பண்றோம். அதாவது 24,000 of years of cycle பிளஸ் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் யுகாஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த 3 மாடலையும் வந்து கம்பேர் பண்ண போறோம். ரெண்டாவது மாடல் வந்துட்டு சிம்பிள் கல்குலேஷன்ஸ் பேஸ் ஆன் லார்ட் கிருஷ்ணா டிபார்ச்சர். மூணாவது மாடல் வந்துட்டு சேனலிங் மெசேஜ் பை லார்ட் கிருஷ்ணா. கலியுக சாஸ்திரம் இந்த புத்தகத்துல லார்ட் கிருஷ்ணா வந்துட்டு சில டைம் லைன்ஸ் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு. இந்த 3க்கும் உள்ள சிமிலரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். 11,500ல சூரியன் வந்துட்டு மகா மையத்திற்கு, அதாவது அந்த கிராண்ட் சென்டர்னு சொல்லப்படுற விஷ்ணு நாபிக்கு மிக அருகில் இருந்தது. பிறகு 11,501ல சூரியன் வந்துட்டு மகா மையத்திலிருந்து நகர ஆரம்பிச்சது. அப்போ சத்தியயுகம் வந்து 4,800 ஆண்டுகள் இறங்கின பிறகு திரேதா யுகம் 3,600 இயர்ஸ் இறங்கினது.
பிறகு துவாபர யுகம் 2004 இயர்ஸ் இறங்கி கடைசியா டிசெண்டிங் யுகம் கலியுகம் வந்துட்டு 1200 இறங்குனது. த எண்டிங் ஆஃப் த டிசெண்டிங் கலியுகா தான் த டார்க்கஸ்ட் ஏஜ்னு சொல்றாங்க. அதாவது 499 AD. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறும் யுகம், அதாவது அசெண்டிங் யுகாஸ் வந்து ஆரம்பிச்சது. ஸ்டார்டிங் வித் அசெண்டிங் கலியுகா. அது ஒரு 1200 ஆண்டுகள் ஆரம்பித்து கலி வந்து முடிந்தது வந்துட்டு 1699 1699 தான் இந்த கலியுகம் முடிந்ததா ஒலி சயின்ஸ்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பிறகு அசெண்டிங் துவாபர யுகா, அப்புறம் அசெண்டிங் திரேதா, அப்புறம் அசெண்டிங் சத்தியயுகா, கடைசியா சத்தியயுகம். அந்த ஃபுல் சைக்கிள் வந்து எப்ப கம்ப்ளீட் ஆகுதுன்னா 12,499 அப்ராக்சிமேட்லி 12,500 சன் வந்துட்டு அந்த கிராண்ட் சென்டரை வந்துட்டு ரீச் பண்ணுது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பேஸா எடுத்துக்கிறோம். ஸோ அதோட நம்ம கம்பேர் பண்ணலாம். லார்ட் கிருஷ்ணா வந்துட்டு டிபார்ச்சர் பண்ண டேட் வந்துட்டு 3101 அப்படின்னு கணக்கு இருக்கு. எப்படின்னா அவர் உலகத்தை விட்டு போய் 5,000+ ஆண்டுகள் வந்து போயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட் 3101 BC வந்துட்டு ஆக்சுவலி ட்ரெடிஷனல் அஸ்ட்ரோனாமிக்கல் அப்ராக்சிமேஷன் டேட் இது. அந்த டேட் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சிம்பிள் கால்குலேஷனை பார்க்குறோம். இந்த டேட்ல கான்செப்ட் என்னன்னா லார்ட் கிருஷ்ணா போறப்ப வந்துட்டு துவாபர யுகம் வந்துட்டு முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா அசெண்டிங் டிசெண்டிங் யுகம் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா லார்ட் கிருஷ்ணா இருக்கிறப்பதான் வந்துட்டு த பீக் ஆஃப் த துவாபர யுகா. அவர் போன பிறகு அந்த துவாபர யுகா வந்து இறங்க ஆரம்பித்தது. ஸோ அதனால வந்துட்டு அந்த டைம்ல இருந்து அவரோட டிபார்ச்சர் டைம்ல இருந்து we will less the descending துவாபர யுகா 2400. துவாபர யுகா இறங்குறதுன்னா அதோட வேல்யூ குறைஞ்சி அது வந்துட்டு கலியுகாக்கு போகுது. ஸோ கண்டிப்பா லார்ட் கிருஷ்ணா போன பிறகுதான் அது டிசெண்டிங் ஆயிருக்கணும். ஸோ அந்த அசம்ஷன்ல we take less descending துவாபர யுகா 2400 years, less descending கலியுகா 1200 years. நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம லெஸ் பண்ணுமா எக்ஸாக்ட்லி the darkest age வந்துட்டு 499 age, exactly same with the holy signs. அதே போல டார்க்கஸ்ட் கலி முடிஞ்ச பிறகு, அதாவது டிசெண்டிங் கலி முடிஞ்ச பிறகு அடுத்து அசெண்டிங் கலியுகா வருது, another 1200 years. பாத்தீங்கன்னா அப்ப கலி ended வந்துட்டு 1699 years, which is exactly match with the holy signs. அதே போல அசெண்டிங் துவாபரா, பிறகு அசெண்டிங் திரேதா, அப்புறம் அசெண்டிங் சத்திய யுகா, இதெல்லாம் சேர்த்துமா மொத்தமா the ending of the one cycle வந்துட்டு எப்ப முடியுதுன்னா 12,499 approximately 12,500 the sun reached the nearest point of the grand center. ஸோ இப்ப நீங்க இதுல பார்க்கலாம், இது எக்ஸாக்ட்லி இந்த ரெண்டு மூணும் எக்ஸாக்ட்லி மேட்ச் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்துட்டு சேனலிங் மெசேஜஸ் பை லார்ட் கிருஷ்ணா. இது வந்து பேஸ் வந்து இந்த புத்தகம், அதாவது கலியுக சாஸ்திரம் என்ற புத்தகம் வெளிவந்த நாள்ல இருந்து நம்ம கணக்கு எடுக்கிறோம். அதாவது 2025 லாஸ்ட் இயர் வந்து வெளிவந்தது. அந்த இயர்ல இருந்து நம்ம வந்துட்டு பேக்வர்ட் பண்ணி பார்க்கலாம். பின்னோக்கியும் முன்னோக்கியும் நம்ம கணக்கு எஸ்டிமேட் பண்ணி பார்த்தா எப்படி அது டேலி ஆகுது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இயர் ஆஃப் புக் ரிலீஸ் வந்துட்டு 2025. இந்த டைம்ல பேசிஸ் வந்துட்டு ஹோலி சயின்ஸோட பேஸ் என்னன்னா, இதுக்கப்புறம் இந்த வருஷத்துல இருந்து 2025ல இருந்துட்டு another 1200 years கலி வந்துட்டு கம்ப்ளீட்டா ஏண்ட் பண்ணி சத்திய யுகம் வந்துட்டு முழுமையாக புனரமைக்கப்படும் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம கணக்கு எடுத்தோமா another 1200 years வந்து 3225ல தான் கம்ப்ளீட்டா வந்துட்டு நம்ம சத்திய யுகம் போக போறோம். கலியுகம் கம்ப்ளீட்டா முடிய போகுது. ஸோ இந்த டேட்டை நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன், நீங்க பாருங்க. சோ இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம துவாபர யுகால இருக்கோம். துவாபர யுகா வந்துட்டு அசெண்டிங் துவாபர யுகா 2400 years. ஸோ அதுல நம்ம 1526 இயர்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம். ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறது 2026. ஸோ துவாபர யுகா பை த டைம் 3225ல துவாபர யுகாட இயர் வந்துட்டு 1526. ஸோ நம்ம அதை மைனஸ் பண்ணோமா மீதி இருக்கிற போறனா இயர்ஸ் வந்துட்டு 874 இயர்ஸ். பிறகு ascending திரேதா another 3600 years and another ascending சத்ய யுகா 4800 years. இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா end of the cycle will be 12,499 years. நீங்க பாருங்க எக்ஸாக்ட்லி மேட்ச் பண்ணுது. எக்ஸாக்ட்லி அந்த கம்ப்ளீட் சைக்கிள் யுகா சைக்கிள் வந்து மேட்ச் பண்ணுது. approximately 12,500 AD sun reached the nearest point of grand center.
ஓகேங்களா? சோ இது எல்லாமே சேமா இருக்கு. சரி நம்ம கொஞ்சம் பேக்வர்ட் பண்ணி பார்ப்போம். சரி இப்ப வந்து புத்தகம் ரிலீஸ் பண்ணது 2025ல. அதுக்கு பின்னோக்கி போனா அசெண்டிங் துவாபரா மீதி இருக்கிற இடம் நம்ம ஆல்ரெடி பிஃபோர் 2025னா 325 இயர்ஸ் துவாபரா வந்துட்டு முடிஞ்சது. நம்ம அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1700 இயர்ஸ் ஏடி. இது வந்து என்னன்னா அசெண்டிங் துவாபரா ஸ்டார்டிங் டேட் 1700. நீங்க அதுவும் பின்னோக்கி போனீங்கன்னா அப்ப இது ஸ்டார்டிங்னா கலி எண்டிங் டேட் as per சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் வந்துட்டு 1699 மைனஸ் அசெண்டிங் கலியுகா 1200 இயர்ஸ் நீங்க போனீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அதே 499 ஏடி கிடைக்குது. அதாவது டார்கஸ்ட் கலி வந்துட்டு எக்ஸாக்ட்லி அந்த இடம் தான், அந்த இயர் தான் காமிக்குது. பிறகு இன்னும் நம்ம பின்னோக்கி போனோமா டிசெண்டிங் கலி, டிசெண்டிங் துவாபரா, டிசெண்டிங் திரேதா, டிசெண்டிங் சத்யா போனீங்கன்னா எக்ஸாக்ட்லி அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆன அந்த சூரியன் வந்து மகா மையத்துல இருந்து விலக ஆரம்பிச்ச அதே டேட் 1501 பிசி எக்ஸாக்ட்லி நம்ம கிடைக்குது. சோ இத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோலி சயின்ஸ்ல வந்துட்டு அசெண்டிங்ல நம்ம போயிட்டு இருக்கோம், துவாபரால இருக்கும். துவாபரா முடிஞ்சு துவாபரா எப்ப முடியுது 4099 தான் துவாபரா முடியுது. அதுக்கப்புறம் அசெண்டிங் திரேதா, அதுக்கப்புறம் தான் சத்தியயுகா முடியுது. ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா சேனலிங் மெசேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா சத்தியயுகா வரப்போகுது, கலியுகா வந்து முடிய போகுது பை 3225. இது ஒண்ணுதான் டிஃப்ரெண்ட். ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா லார்ட் கிருஷ்ணா வந்துட்டு பிகர் கான்டெக்ட்ல சொல்றாரு. எப்படின்னா கலி முடிஞ்சு சத்தியான்னு சொல்றாரு. அவர் டிசெண்டிங் அசெண்டிங் பத்தி எல்லாம் பேசல. கலி முடிஞ்சிட்டாலே பிகர் கான்டெக்ட்ல கலியுகம் முடிச்சுன்னா அடுத்தது சத்திய யுகம் தான் வரும். கலியுகம் முடிச்சுன்னா ஒரு சைக்கிள், அதாவது ஒரு சதுர யுகம் முடிஞ்சு புதுசா ஒரு யுகம் ஆரம்பிக்கும், அதுதான் சத்திய யுகம். சோ அந்த சத்திய யுகம் வரத்துக்கு இன்னும் 1200 ஆண்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதை நம்ம பார்க்க வேண்டியது புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எல்லாம் சேமமா இருக்கு, எல்லாமே சரியா சிமிலரா இருக்கு எக்ஸப்ட் அந்த டேட் மட்டும்தான். இது வந்து கம்பேரிசன் எல்லாமே ஒரு டேபிள்ல போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு பேஸ் ஆன் த ஹோலி சயின்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம பேசிஸா எடுத்திருக்கோம். அதை வச்சு நம்மளோட இந்த மாடல் 2 அண்ட் மாடல் 3 அது சிமுலேஷன் படி நம்ம பாக்குறப்ப எல்லாமே வந்துட்டு அலைன் ஆகுது, பக்காவா எல்லாமே மேட்ச் பண்ணுது. ஒரே ஒரு விஷயத்த தவிர, அது என்னன்னா இந்த கலியுகத்தோட எண்ட், கலியுகம் எப்ப முடிந்தது அப்படின்னு பாக்குறப்ப ரீசனா வந்த இந்த சேனலிங் மெசேஜ்ல சொல்ல டேட்டும் இந்த ரெண்டு மாடலுக்கும் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது. இது யா அப்படின்ட்டுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சோ நான் முதலே சொன்னேன் அல்லவா, ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு கொடுத்த சேனலிங் மெசேஜ் வந்து பிகர் கான்டெக்ட். ஏன்னா அவர் வந்து 4 யுகா பேஸ் பண்ணி தான் பேசுறாங்க. ஏன்னா கலி முடிஞ்சோடனே சத்திய யுகா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டீடைல் கான்டெக்ட், அதாவது டீகோட் பண்ணி பாக்குறப்ப அசெண்டிங் டிசெண்டிங் இருக்கு. சோ நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட் தெரியணும். பிகர் கான்டெக்ட்ல வேற மாதிரி போதா, ஏன் டீடைல்ல வேற மாதிரி போதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, டீடைல் கான்டெக்ட் வந்துட்டு வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பார்த்தோம்ல ஸ்ரீ யுக்தேஸ்வர் கொடுத்திருந்தாரு அந்த பிரேக் டவுன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் யுகான்ட்டு, அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் இதுதான் இந்த அவுட்கம் தான் நம்மளோட டீடைல் கான்டெக்ட், அதாவது அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் பேஸ்ட் நம்பர்ஸ். ஓகே, இதுதான் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். பிகர் கான்டெக்ட் நம்ம பாக்குறது இந்த 4 யுகா. இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா நம்ம முதலே பார்த்தோம் த ஹோலி சயின்ஸ் மற்றும் லார்ட் கிருஷ்ணாவோட டிபார்ச்சருக்கு உள்ள டைமிங் வந்து நம்ம ரீகான்சைல் பண்ணதுல எக்ஸாக்ட்லி மேட்ச் பண்ணுது. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த அந்த சேனலிங் மெசேஜ்ல வந்து அந்த டைம் பீரியட்டும் சுவாமிஜி கொடுத்த அந்த டைம் பீரியட்டும் வந்து யா டிஃபரன்ஸ் ஆகுது இன் டர்ம் ஆஃப் கலி எண்டிங் டேட். அததான் நம்ம யான்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபுல் இமேஜ் நம்ம பார்த்தோமா, ஃபுல் சைக்கிள் பார்த்தோமா, 24,000 இயர்ஸ் வந்து தான் ஒரு ஃபுல் சைக்கிள். அப்படியே நம்ம பாக்குறப்ப 11,500 பிசில வந்துட்டு சூரியன் வந்துட்டு மகா மையத்துக்கு அருகில் இருந்துச்சு. 11,501ல இருந்து தான் அது வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா இறங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த சத்திய யுகம் அங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரேதா யுகம் ஆரம்பிக்குது. திரேதா யுகம் ஃபுல் கான்டெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா 7,200 இயர்ஸ். இந்த 7,200 இயர்ஸ் முடிச்சிட்டோன்னே துவாபர யுகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. துவாபர யுகம் வந்துட்டு 4,800 இயர்ஸ். இப்ப நீங்க பாருங்க, திரேதா யுகம் பிளஸ் துவாபர யுகம் நம்ம சேர்த்துமா மொத்தம் 12,000 ஆஃப் இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. அதாவது பாதி சைக்கிள் வந்துட்டு இங்க முடியுது. இந்த 12,000 இயர்ஸ் நீங்க இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட்லி 499, அதாவது the darkest Kali age, அதாவது the ending of Dwapara Yuga. Consider darkest Kali age under the full cycle, அதாவது under the big contextல வந்துட்டு இதே டைம் தான் கிடைக்குது பாருங்க, darkest age. ஓகே,
அதுல இருந்து another 2400 years. ஏன்னா நம்ம இதுல ascending இல்ல டிசெண்டிங் இல்ல, இது நம்ம ஃபுல் பிக்சர்ல நம்ம பாக்குறோம். அப்ப 2400 years of கலி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கலி எண்டிங்னு சொல்றாங்க. சோ இது வந்து நம்மளுக்கு பிகர் கான்டெக்ட்ல பாக்குறப்ப the holy science ஓட மேட்ச் பண்ணல. ஏன்னா holy science வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா 1699 சொல்றாங்க. பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா 2899. ஓகேங்களா? சோ இந்த இதை பாருங்க. சோ இது முடிச்சிட்டோன்னே another 9600 years வந்து சத்திய யுகா வருது. எக்ஸாக்ட்லி அது முடியறப்ப 12499 approximately 12500 sun reach the grand center. அதாவது ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சோ இங்க 499 AD இருந்து அடுத்து another 12,000 years வந்துட்டு அந்த ஃபுல் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரி, நம்ம 3 மாடல பார்த்தோம். சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரியோட த ஹோலி சயின்ஸ் மாடல், அப்புறம் லார்ட் கிருஷ்ணா டிபார்ச்சர்ல இருந்து ஒரு சிம்பிள் ரீகன்சிலேஷன் பார்த்தோம். இது எல்லாமே வந்து டீடைல் கான்டாக்ட்ஸ் பேஸ் பண்ணது. ஏன்னா அசெண்டிங் டிசெண்டிங் யுகாஸ் படி பாக்குறப்ப அதெல்லாம் எக்ஸாக்ட்லி டேலி ஆனது. அதே போல சேனலிங் மெசேஜ்ல நம்ம ஹோலி சயின்ஸ் புத்தகத்தோட பேசிஸ் வச்சு பாக்குறப்ப எல்லாமே டேலி ஆனது. எக்ஸப்ட் கலி யுகம் எண்டிங் டேட் வந்து தான் மேட்சிங் ஆகல. ஸோ ஓவரால் நம்ம பிகர் கான்டாக்ட்ஸும் பார்த்தோம். பிகர் கான்டாக்ட்ஸ்லயும் வந்து எல்லாமே மேட்ச் ஆனிச்சு. ஆனா கலி எண்டிங் வந்து டோட்டலி டிஃபரன்ஸா இருந்தது. அது என்னன்னா இந்த டேட் 2899 காட்டுது இன் பிகர் கான்டாக்ட்ஸ். ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி அவர்களோட டீடைல் கான்செப்ட் படி நம்ம பார்த்தோம்னா 1699 கலி முடிந்து விட்டது. சேனலிங் மெசேஜ் நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்த நம்பர் நம்ம டிராக்ட் பண்ணது வந்துட்டு கரெக்டா இருக்குது. அதாவது டார்க்கஸ் ஏஜ் வந்துட்டு 3 கான்செப்ட் வந்து அலைன் ஆகுது. எக்ஸப்ட் கலி எண்டிங் டேட் மட்டும் டிஃப்ரெண்டா காட்டுது. முக்கியமான கேள்வி, ஏன் வந்து கலியுகம் எண்டிங் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு? எல்லாமே கரெக்டா இருக்கு, ஏன் கலியுகம் எண்டிங் கலியுகத்தோட முடிவு ஏன் வந்து சேமா இல்லை? இதை பத்தி நான் யோசிக்கிறப்ப, இதெல்லாம் ரீசர்ச் பண்ணி நான் யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் உணர்த்தப்பட்டது. அதுதான் வந்துட்டு உண்மையிலே எனக்கு தெளிவை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அது நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு விஷயத்தோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா, ஒரு நாளோட பொழுது வந்துட்டு எப்போ ஆரம்பிக்குது? 12 மணிக்கு ஆரம்பிக்குது. மிட் நைட் 12 மணிக்கு ஆரம்பிக்குது. அப்போ மிட் நைட் 11:59 வந்துட்டு இன்னையோட டேட் வந்து முடியுது. இன்னி கரண்ட் டே முடிஞ்சு நியூ டே வந்துட்டு 12 மணி மிட் நைட் 12 AM வந்து ஆரம்பிக்குது. ஆஃபிஷியலி ஒரு புதிய நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அன்னைக்கு நம்ம டைம் எழுதணும்னா புதிய டைம், அதாவது நெக்ஸ்ட் டே புது நாள் தான் நம்ம எழுதுவோம். பட் ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அந்த டைம் மிட் நைட் நம்ம சொல்றோம். ஈவன் அது புது நாள் ஆனாலும் நம்ம வந்துட்டு தூங்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில். ஏன்னா அதுதான் மிட் நைட். இருள் இன்னும் சூழ்ந்துகிட்டு தான் இருக்கு, இன்னும் வெளியே இருட்டாதான் இருக்கு, வெளிச்சம் வரவில்லை. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தூங்குறோம். ஆனா அது ஆஃபிஷியலி புது நாள் ஆரம்பித்து விட்டது. அதுதான் நம்ம சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவர்கள் சொன்ன கலியுகம் எண்டிங் டே 1699. 1669 ஆஃபிஷியலி கலியுகம் முடிந்தது. 1700 அசெண்டிங் துவாபரா ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நமக்கு 11:59 கரண்ட் டே முடிஞ்சு முதல் நாள் 12 மணிக்கு ஆரம்பிக்குதோ, அதே போல இந்த கலியுகம் 1699 முடிந்து 1700 புதிய அசெண்டிங் துவாபர யுகா ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அடுத்து சூரிய உதயம் எப்போ வருது? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். மலேசியா வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். இந்தியாவை நம்ம கணக்கே வச்சுக்குமே, ஆவரேஜ் 6 மணிக்கு சூரிய உதயம் வருது. இதுதான் வந்துட்டு உண்மையான விடியல் ஆரம்பிச்சது. இந்த டைம் தான் வந்துட்டு புதுசாக இப்போ பஞ்சாங்கம் பார்க்குறவங்களாம் வந்துட்டு எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த சூரியனோட சன்ரைஸ் எப்போ, அப்போ தான் வந்து அவங்க நியூ டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து சூரியன் உதயமாயிருக்கு, சூரியனோட முதல் நாள், அதாவது அந்த நாளோட முதல் நாள் அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் மிட் நைட்டில் யாராவது பிறந்திருந்தாலும் அந்த நாளை வந்துட்டு ப்ரீவியஸ் டேயை வந்து பார்ப்பாங்க. இந்த டேட் வந்துட்டு சன்ரைஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு நாள் உண்மையான நாள் வந்து தொடங்குதுன்ட்டுன்னு. ஸோ இந்த சன்ரைஸ் சொல்லப்படுற இந்த 6 மணிக்கு நம்ம சூரிய கதிர் வருது அல்லவா, அந்த டைம் தான் 2899 AD. அது என்னன்னா பிகர் கான்டாக்ட்ஸில் நம்ம பார்க்குறப்ப எப்போ கலி முடியுதுன்னா 2899 தான் வந்துட்டு உண்மையான கலியுகம் முடியுதுன்னு பிகர் கான்டாக்ட்ஸில் காட்டுது. அதாவது இந்த 4 யுகத்தில் நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப
நம்ம பார்த்தோம் அல்லவா? அப்போ தான் வந்துட்டு நியூ லைட் வந்துட்டு வருது, ஒரு பவர்ஃபுல்லான நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம பிகர் கான்டெக்ட்ஸில் நம்ம ரிலேட் பண்ணலாம். அடுத்து நம்ம ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மா சொன்ன அந்த 3225 இயர்ஸ் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்னா, விடியற் பொருள் வந்துருச்சு, பட் ஆனாலும் இப்போ தான் அந்த கதிர் கீழேருந்து மேலே ஏறும். ஸோ பை த டைம் ஆஃப்டர் 6 லைக் 8 to 10 அது என்னன்னா ஃபுல்லாக அந்த மார்னிங் வந்து ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் டார்க்னஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த ஒரு புது டேயோட ஃபுல் அந்த ஷைன், அந்த ஃபுல் மார்னிங் வந்துட்டு மேனிஃபெஸ்டட் ஆயிடுச்சு. இதுதான் வந்துட்டு 3225 இயர்ஸ் மென்ஷன் பை கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அந்த டேட். அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு பின்னாடி எனக்கு தோன்ற அர்த்தம் என்னென்னா, இப்போ எப்படி நம்ம 6 மணிக்கு தான் ஏஞ்சிக்கணும், சூரிய கதிர் வர நேரத்தில் நம்ம ஏஞ்சிக்கணும் அட்லீஸ்ட். ஆனால் நம்மளால் ஏஞ்சிக்க முடியலன்னா வீட்டில் என்ன செய்வாங்க, அம்மா எழுப்புவாங்க, சீக்கிரம் ஏஞ்சிருன்னுவாங்க. அப்புறம் ஏஞ்சிக்க முடியலன்னா அப்புறம் ஏசுவாங்க, கட்டளை போடுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து வார்னிங் பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு போய் லேட் ஆயிரும், இங்கே போய் லேட் ஆயிரும், அதை விட்டுருவீங்க இது விட்டுருவீங்கன்னா வார்னிங் கொடுப்பாங்க. முதல்ல ஏசுவாங்க, அதுக்கப்புறம் வார்னிங் கொடுப்பாங்க. அதே போல தான் இந்த புத்தகமும் நீங்கள் ரிலேட் பண்ணலாம். பாருங்கள், அவர் இந்த புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காரு, தூங்கிட்டு இருக்கவங்களே விழிக்க சொல்கிறாரு. ஏஞ்சிருங்க, டைம் ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க, ஏஞ்சிக்கலன்னா என்ன நடக்கும் வார்னிங் பண்ணுறாரு. என்னன்னா விழிக்க வைக்கிறாங்க. ஸோ நம்ம இப்படி தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஏன்னா இந்த சன்ரைஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக அந்த மார்னிங்கோட சன்ஷைன் வருது அல்லவா, அந்த கம்ப்ளீட் மார்னிங் வந்துட்டு மேனிஃபெஸ்டட் ஆயிருக்கு அல்லவா, அதுதான் டைம். அந்த கலியுகம் ஃபுல்லாக முடியப்புக்கு வந்து சத்தியுகமும் முழுமையாக புனரமைக்கப்படுகிறது. இன்னொரு விஷயமும் இருக்குது அதில். என்னன்னா இந்த 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிரம்ம முகூர்த்தம் அதுக்கு முன்னுக்கு லைக் 3 o'clock மார்னிங் டு 5 AM வரைக்கும் ஏஞ்சிக்கிறவங்க இருக்காங்க தெரியுங்களா? அவங்க யாருன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நியூ டே ஆரம்பிச்சிருச்சு, 12 மணிக்கு சன்ரைஸ் பண்ண போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்காக ஆயத்தங்கள் செய்வாங்க, அதுக்கு ஏற்ற தேவைகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது யார் தெரியுங்களா? அவங்க தான் இந்த சத்தியுக வாசிகள்னு சொல்லப்படுற நம்ம எல்லாமே. அதுதான் இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற காலம். இந்த விஷயத்தை, அதாவது சத்தியுகம் வரப்போகுது அந்த விஷயத்தை வந்துட்டு உணர்ந்தவங்க தான் இந்த காலத்தில், அதாவது இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த கேட்டகரி. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த நாளுக்கான தேவைகளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, அதே போல தான் சத்திய யுகம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தேவையான அந்த ஆயுதங்கள் செஞ்சிட்ருக்காங்களே, இவங்க தான் இந்த சத்திய யுக வாசிகள். இப்போ நம்ம கூட நம்மளோட வாழ்ந்து இருக்கிறவங்க யார் யார் செல்ஃப் அவேர்னஸ், அதாவது விழித்துட்டாங்களோ, அதாவது யார் யார் வந்துட்டு அந்த அவேர்னஸ் வந்திருக்கோ அவங்களாம் வந்து எழுந்துட்டாங்க, அதாவது விழித்து அதுக்கு ஏற்ற ஆயுதங்களை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க தான் இந்த கேட்டகரி. அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறப்பற இந்த 3லேருந்து 5 மணி காலை பொழுதுல எஞ்சிக்கிறவங்க தான் இந்த கேட்டகரி. அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டம் தான் இந்த டைம் பீரியட். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த கேட்டகரி தான். ஏன்னா அந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு தெரியுது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே போல் நிறையா குருமார்களோட வழிகாட்டியில் இருக்கிற அனைவரும் இதை உணர்ந்திருக்காங்க. அதுக்காக ஆயத்தங்களை அதுக்கு ஏற்ற அந்த மைண்ட் செட்டோட அவங்க தயார் நிலையில் இருக்கிறது தான் இந்த கேட்டகரி. ஸோ இதுதான். அதனால் வந்து களி எப்போ முடியுதுன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் மைண்ட் செட்டில் பொறுத்து தான் இருக்குது. அறிவிலேயே நம்ம யோசிப்போம். ஆனால் ஞானிகள் இருக்காங்களே, ஞானிகள்லாம் இருக்கிறவங்க குருமார்கள்லாம் வந்துட்டு அவங்களால காலத்தையும் கடந்து வந்துட்டு அவங்களால பார்க்க முடியும். சயின்டிஃபிக் படி கரெக்டாக இருக்குது. எப்போ ஆரம்பிச்சது அந்த 24,000 இயர்ஸ் சைக்கிள் வந்து எப்போ முடியுது, எப்போ டார்க்கஸ்ட் ஏஜ் எல்லாமே எக்ஸாக்ட்லி பக்காவாக மேட்ச். எப்போ முடியுது பேஸ்ட் ஆன் த when people are waking up, அந்த டைம் பீரியட் தான். அது கரெக்டாக நம்மளோட ஒன் டே பொழுதுல ஒரு டே டிரான்சிஷன் எப்படி நடக்குதோ அதே போல் தான் இந்த யுகாவோட டிரான்சிஷன் டேட் மாறுது. நீங்கள் எப்போ ஏஞ்சிக்கிறீங்க பொறுத்து தான் அந்த விஷயங்கள் நடக்குது. அதனால தான் இந்த காலங்கள் டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், நாம் இப்போ எந்த யுகத்தில் இருக்கோம்? இன்னும் கலியுகத்தில் தான் இருக்குமா, அசெண்டிங் துவாபர யுகத்தில் இருக்குமா, அல்லது சத்தியுக வாசிகளாக வாழ ஆரம்பிச்சிட்டுமா? சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் பார்வையில் இருள் வந்து பின்னாடி இருக்கு, ஒளி வந்து முன்னாடி இருக்கு. மனிதன் வந்துட்டு பொருளிலிருந்து சக்திக்கு செல்கிறான், சக்தியிலிருந்து உணர்விற்கு செல்கிறான், உணர்வில் இருந்து தெய்வீக சக்தியை நோக்கி செல்கிறான். அப்படியானா நீங்க ஏச்சிட்டீங்களா, இல்லை இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? இந்த புதிய காலையின் தெய்வீக சக்தியை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. விழிப்புணர்வோட இந்த பயணத்துல நாம மீண்டும் சந்திப்போம்.